early morning 5 o'clock மணாலியோட டெம்பரேச்சர் பாருங்க. A few moments later. ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், நான் உங்கள் ட்ராவல் வித்போம். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியா சீசன் மணாலி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் ஜாக்கெட் வாங்காமல் போயிட்டோம். மேலே தான் போய் ரோட்டாங் பாஸில் தான் வாங்கினோம். போகும்போது ரொம்ப குளிராக இருந்தது. ஸோ இந்த செகண்ட் டே நாங்கள் மணாலியோட மானூர் ரோட் பக்கத்துலேயே ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிற இடம் வந்து ஷோலாங் வேலி. ஸோ ஷோலாங் வேலி எதுக்கு ஃபேமஸ்னால் ஸ்கீ பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த கேபிள் காரு. இங்கே ஷோலாங் வேலி ஒரு அண்டர் கிரவுண்ட்லேருந்து டாப்புக்கு உங்களை வந்து இட்டுன்னு போயிட்டு ஸோ அங்கே கொஞ்ச நேரம் அந்த ஸ்னோஃபாலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திரும்பியும் கீழே வந்துடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஷோலாங் வேலிக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ஹார்ஸ் ரைட்லாம் கூட இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை எவ்வளோ அழகாக ஹார்ஸில் ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 மினிட்ஸில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இதோ வந்துட்டோம். இங்கே இதுதான் ஷோலாங் வேலியோட அந்த அண்டர் கிரவுண்ட் பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் ஸ்கீ பண்ணுறது, ஸோ நிறைய இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்கும். ஸோ வின்டர் டைமில் இந்த இடமே ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் வின்டர் டைமில் இந்த இடம். ஸோ வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நாங்கள் இன்னும் ஏன் கேபிள் கார்லலாம் போகாமல் இருக்கோம்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியுது மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை பெய்யறதுனால ஃபுல்லாகவே இங்கே எல்லா இடத்துலையும் கரண்ட் கட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கேபிள் காரில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு தெரியல இது ஓப்பன் ஆகாதான்னு இன்றைக்கி. ஸோ கீழே ஒரு கடை இருந்ததுங்க, அங்கே டீ கடை. ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு ஸோ கொஞ்ச நேரம் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். వీడియో பார்த்தேன் కిందకి వస్తాను. அவ்வளோதான் கைஸ், நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எங்களோட பேட் லக்கா இல்லைன்னா நாங்கள் டே சூஸ் பண்ணதா என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டேவே வந்து ரோட்டாங் பாஸ் அட்டல் டனல்லாம் பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் டே தான் நாங்கள் இந்த ஷோலாங் வேலி, அப்புறம் வந்து இந்த வாஷிஸ் டெம்பிள், ஸோ அப்புறம் அடிம்பா டெம்பிள்லாம் பிளான் போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ இந்த பவர் கட்டு, இந்த மழை இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் அட்டல் டனல் போடுறதா இல்லைனா வந்து செகண்ட் டே போடுறதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செகண்டாக வந்த இடம் தான் வந்து அடிம்பா டெம்பிள். ஸோ இது ஒரு ஃபேமஸான டெம்பிள். ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு நான் அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே பெரிய பெரிய யாக்கு, இந்த மலை மாடுகள்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் இதெல்லாம் முயல் குட்டிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த இமாச்சலத்துக்கே சேர்ந்தான அனிமல்ஸ் அது. ஸோ இந்த கோயிலை நம்ம இடிம்பா தேவி டெம்பிள்னு சொல்லலாம், அடிம்பா தேவி டெம்பிள்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இடும்பின்ற ஒருத்தவங்க வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இமாச்சல் பிரதேசில் வாழ்ந்த ஒரு அரக்கி குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான். ஸோ இடும்பிக்கு வந்து இடும்பன்னு ஒரு அண்ணாவும் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து இமாச்சல் பிரதேசத்துக்கு வந்தப்போ
இவங்க வந்து பீமனை பார்த்து அவங்களோட பலத்தை கண்டு அவங்க மேலே காதல் கொள்கிறாங்க. பீமனுக்கும் வந்து இடும்பியை பிடிச்சதால 2 பேரும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடோத்கஜன் என்ற ஒரு மகனும் பிறக்கிறான். ஸோ கொஞ்ச நாள் கழித்து இடும்பி தேவி வந்து தன்னோட மகனான கடோத்கஜனையும் பீமன் அவங்களையும் விட்டுட்டு காட்டில் போய் தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த காட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக வன தேவதையாக மாற அவங்க கடும் தவத்தை புரிகிறாங்க. இதை பார்த்த இந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள ஒரு தெய்வமாகவே வணங்க தொடங்கிட்டாங்க. கிபி 1553 ஆண்டு ஸோ மகாராஜர் பாகுதர் என்றவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கதையை கேட்டுட்டு ஸோ இந்த இடும்பி தேவதை அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த அடிம்பா தேவி டெம்பிள். மரத்தாலான கட்டடக்கலைக்கு இந்த ஒரு கோயில் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வரும்போது. ஏன்னா இந்த டெம்பிளே ஒரு காட்டுக்குள்ளே கட்டப்பட்ட டெம்பிள் தான். ஸோ நீங்கள் யாராச்சும் மணாலிக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடிம்பா தேவி டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்த டெம்பிள் பேர் தான் வாஷிஸ் டெம்பிள். ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஸோ இந்த சுடு தண்ணி ஊட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான் இந்த வாஷிஸ் டெம்பிள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கோயில் வந்து சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ புராண கதைகள் படி ராமரின் ஒரு குருவான வாசிஸ்த் முனிவர் ஸோ விஸ்வமித்திரனுடனான பகையால் தன்னோட பிள்ளைகளை இழந்து போகிறாரு. ஸோ அந்த சோகம் தாங்காமல் அவங்க வந்து ஒரு நதியில் வந்து விழுந்து அவரோட உயிரை மாய்த்துக்க நினைக்கிறாரு. பட் ஆனால் அந்த நதி வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இந்த மணாலி இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த கடும் பணியில் வந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த தியானத்தப்போ இந்த இடத்துல ரொம்ப கடும் பனி உருவாகுது. ஸோ அந்த டைமில் கடவுளாக வந்து இங்கே ஒரு சுடுநீரூற்றை உருவாக்குறாரு. முனிவரோட ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட கோயில் தான் இது. ஸோ இங்கே இருக்கிற அந்த சுடுநீர் ஊற்றில் குளித்தா நிறைய நோயெல்லாம் குணமாகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இங்கேயே வந்து பிறந்து வந்த பூர்வ குடிமக்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி அப்பப்போ இந்த கடவுளை வந்து அவங்க வழிபடுறாங்க. என்னால் உங்களுக்கு அந்த சுடுநீர் ஊற்ற காமிக்க முடியாது, ஏன்னா அங்கே கேமரா அலோடு இல்லை. இந்த மக்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் இவங்க டெய்லியும் காலையில் எழுந்து வந்த உடனே இந்த மாதிரி பனி படர்ந்த மலைக்கு எதிரில் அவங்களோட அந்த காலையை தொடங்குறதும், ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து அந்த பழக்க வழக்கம் ட்ரெடிஷனை வந்து பின்பற்றி இன்னுமே இங்கே இதே மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கோயிலேருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு எதிரில் ஒரு கோயில் தெரியும், அதுதான் ராமர் கோயில். ஸோ ராமரை ராமருக்காக ஒரு கட்டுப்பட்ட கோயில் தான் இந்த ராமர் கோயில். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீராமரோட சிலையும் ஸ்ரீதேவியோட சிலையும் ஸோ லக்ஷ்மணன் அவங்க எல்லாரோட சிலையும் இந்த கோயிலில் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாகவும் கருதப்படுது. எல்லா வருஷமும் தசரா நேரத்தில் இங்கே வந்து 7 நாட்கள் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்படுறதா சொல்லப்படுது. ஸோ அப்போது இங்கே உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட அந்த தெய்வமாக நினைக்கிற சிலைகள் எல்லாத்தையும் இந்த கோயிலில் எடுத்துகிட்டு வந்து வச்சு இது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அந்த கோயிலேருந்து வெளியே வந்தோடனே இந்த வியூவை பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோயிலில் உட்காந்துட்டு இந்த மலைகளெல்லாம் ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் தான் 96 படத்தில் வந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ஜோகினி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது பாரு வீடியோவில், அந்த இடத்து வரைக்கும் ட்ரெக் பண்ணிட்டு போகணும். ஸோ அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. எங்களோட ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ண முடியல. ஸோ நான் உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் கைஸ், நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மால் ரோடுக்கு தான் போக போகிறோம் ரூமுக்கு. ஸோ போகிற வழியெலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் மணாலிக்கு பிளான் போட்டிங்கன்னா மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எர்லி மார்னிங் கிளம்பிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் நிறைய இடத்த கவர் பண்ண முடியும். இந்த பிளேசஸ் தவிர்த்து மணாலியில் என்னெல்லாம் ஃபேமஸான பிளேசஸ் இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். மணாலியோட மால் ரோடுக்கு வந்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே கொஞ்ச நேரம் இந்த மணாலி மால் ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்வெட் ஷர்ட்ஸு உட்டீஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. இங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்ஸும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிடுங்க. மோமோஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மணாலி பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு பார்ட் 1 பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.